ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ போடுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலை. பட்டு எனக்கு யார் கூடயாவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும் போல் இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பேட் கமெண்ட் எதுவும் போடாதீங்க ப்ளீஸ். நான் இது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வியூஸ் அதிகமாக வரணுன்னையோ இது பண்ணலை. மனசில் இருக்கிறத யார் கூடயாவது ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்குமேங்கிறதுக்காக தான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் பாரதிராஜ் அவங்களோட பையன் நேற்று இறந்துட்டதா எனக்கு இன்றைக்கி தெரிய வந்தது. இது எனக்கு இந்த நியூஸ் தெரிய வர்றதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அது என்னென்னா, எனக்கு காலையிலேருந்தே மனசே சரியில்லை. என்னென்னா ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக துடிச்சிட்டே இருக்குது. எதுக்கு அழுக வருதுன்னே தெரிய மாட்டேது. ஆனால் விம்மி விம்மி அழுகையாக வருது. ஏன் எதுக்கு என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. சாப்பாடை போட்டு வச்சா சாப்பிட்றதுக்கே தோண மாட்டேங்குது. அப்படியே கொண்டு மூடி வச்சுட்டு என்ன மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கேன் என்னடா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க ஃபோன் பிக் பண்ணல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இவங்களும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் மாமம்மைக்கு கால் பண்ணேன். எங்கள் மாமா ஃபோன் எடுத்தாங்க. எப்போதும் ரொம்ப நேரம் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன் எங்கள் மாமா கூடல. ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரில, அவங்ககிட்ட சரியாக பேச முடியல. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபோன் வச்சுட்டேன். அடுத்தது எனக்கு சும்மாவே இருக்க முடியல, என்னன்னே தெரியல. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா பேசும்போது தான் சொன்னாங்க, ரேடியோவில் எப்படி இந்த பாரதிராஜா அவங்க பையன் பேர் என்னமோ சொன்னாங்க. அவர் நேற்று மாரடைப்பில் இறந்துட்டாங்களாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன உடனே நான் உடனே எங்கள் அம்மா அவங்க பேர் என்னமோ சொன்னாங்கன்ன உடனே நான் மனோஜ் அப்படின்ட்டு சொன்னேன். எனக்கு இந்த பேர் மறக்கவே முடியாத பேர். என்னன்னா, எங்கள் ஹவுஸ் ஓனரோட மருமக பையன் பார்க்கறதுக்கு மனோஜ் போலயே இருப்பாங்க அப்படின்னு நான் எப்போவும் அவங்கள பார்த்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த பாரதிராஜா அவங்க பையன் மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் மனோஜ் அவங்க போலயே இருக்கீங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த அண்ணாவை மனோஜ் போல இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எங்களுக்கு ஹவுஸ் ஓனருக்கு நாங்களோ எந்த உறவு முறையுமே கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி ரொம்ப அந்யூன்யமாக நாங்கள் பழகிட்டோம். எனக்கு அந்த அண்ணாவை பார்க்கும்போதெல்லாம் மனோஜ் இவங்களோட பிம்பத்தையே மனசில் வச்சு நான் அந்த அண்ணாவை பார்த்ததுனால எனக்கு இப்போது இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசுக்கு தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தானோ என்னமோ காலையிலேருந்தே மனசு என்னமோ ஒரு மாதிரி படப்படனையே இருந்திருக்கு. நான் தான் என்ன நடக்கப்போதோ என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் பார்க்குறேன், அங்கே இப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்களோட அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு என்ன தோணுச்சதுன்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் வாழுறதே அவங்களோட பிள்ளைங்க மனைவிக்காக தான். அதே போல் மனைவி வாழுறதே அவங்களோட பிள்ளைங்களும் கணவனுக்காக தான். இதில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனசுக்கு கஷ்டமாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன், அதை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்க, நம்ம மனைவி கிட்ட சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்க, இல்லை மனைவி கணவன்கிட்ட சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்கன்னு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு அமுக்கி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்கள நம்பி இருக்கிறவங்கள அவங்க விட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுன்னு வைங்களேன், அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்களோ அது எல்லாம் வீணாக தானே ஆகும்னு சொல்லுங்கள். உங்கள் கஷ்டத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால அவங்க ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்டுற மாட்டாங்க. நீங்களே இல்லாமல் வாழுறது தான் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு நினச்சி நம்ம கஷ்டத்தை நம்ம மனசுக்குள்ளேயே புழுங்கி நம்ம ஆயுசுனால் குறைக்கிறதுக்கு நம்ம கஷ்டத்தை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி அவங்க கூட இன்னும் கூட கொஞ்ச நாளைக்கு வாழலாமே. இப்படி தானே சொல்லுங்கள்.
நாம் இந்த மாதிரி விஷயத்தில் தியாகம் பார்க்காம, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈகோ பார்க்காம, நாளைக்கு நமக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அதுக்கப்புறம் நம்மளை வாழவா முடியும்? அதை இருக்கிற டைமில் சந்தோஷத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறனால சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே. வீட்டை தாண்டி வெளியே இருக்கிற உலகம்தான் பெருசு. ஆனால் சந்தோஷம்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இல்லாத சந்தோஷத்தையா நம்ம வெளியே போய் கண்டுபிடிச்சிட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சந்தோஷத்தை உருவாக்கிக்கிட்டு நம்ம ஆயுசுனாலையும் கூட்டிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமாக கூட கொஞ்ச நாளைக்கு நல்லபடியாக வாழ்வோம். அதுக்கு மேலே கடவுள் விட்டது போல் நடக்கட்டும். ஏதோ மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படி கறந்து விட்டுட்டேன். எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.